யூடியூப் வந்து குவிட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் குவிட் பண்ண போகிறோன்னு ஹாய் கைஸ் வந்து இது வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ குவிட் யூடியூப். ஸோ வந்து யூடியூப் விட்டு எப்படி யூடியூப்பில் இருக்கேன். ஸோ எல்லாமே யூடியூப் பண்ணலாம். ஸோ யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சது சாதாரணமான சேனல் கிடையாது. யூடியூப் வந்து ஒரு கண்டென்ட் ஆகட்டும், நம்ம மேக் பண்ணுற வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஆடியன்ஸ் என்கேஜிங் மாதிரி பண்ணிட்டு கேட்டகரிலாம் வீடியோ பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் 2022 நம்ம சப்போஸ் 2020 யூடியூப் வரும். அப்போ வந்து ஏதாச்சும் சொன்னால் சேனல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆரம்பித்தோம். அதுவுமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிட்டோம்னா ஆரம்பித்த ஒரு வருஷத்தை வந்து அது வந்து எதிர்பார்க்காத இடமாக நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஏற ஆரம்பிச்சிச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஏறாமல் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த யூடியூப்பாக நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இந்த யூடியூப் சேனல் ஒரு போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2020 ஆரம்பித்தோம். 23, 24 2 வருஷம் 3 வருஷம் அவுட்புட் 25 இந்த மாதிரி சேனல் மானிட்டைஸ் ஆகும். ஸோ என்னடா சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கான்ஸ்டண்ட்டாக என்ன வீடியோ போடுறோம், பைக் ரைட் அந்த மாதிரி தான் அந்த வீடியோ போட்டோம். கேம் ப்ளே பண்ண வீடியோ போட்டோம். பைக் கேம் வந்து அதே ஒரு ஷார்ட்ஸ் மூலம் மேக் பண்ணி போட்டோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் நிறையா இதுவுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு, லைக்ஸ் வியூஸ் எல்லாமே ரொம்ப வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓன் கிரியேஷன்ஸ் வீடியோ போட்டாலுமே ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட்டாக பார்க்க. இப்போ இருக்க செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு 100 பீப்புள்ஸ் அந்த வீடியோ கான்ஸ்டண்ட்டாக பார்க்கணுன்னா அதில் ஒரு 60 பேர் வந்து இப்போ தமிழ் வச்சு பார்ப்பாங்க. 20 பேர் வந்து சொல்கிறது அந்த ஹேஷ்டேக் அந்த சேனல் பேர் என்ன கண்டென்ட் போடுவோம் அதை வச்சு பார்ப்பாங்க. இன்னும் அந்த 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 10 பேர் வந்து பார்ப்பாங்க. என்னோட கான்ஸ்டண்ட்டாக வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு விஷயம் என்னோடய யூடியூப் சேனலில். ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் வந்து யூடியூப்பில் சேனலில் வீடியோஸ் போடுறேன். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருது. எல்லாமே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் இது எப்போ ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் முடிஞ்சு 2023 ஸ்டார்டிங்கில் தான் இந்த ப்ராப்ளமே ஆரம்பிச்சிச்சு. நான் போடுற வீடியோஸ்க்கு வியூஸ் போக மாட்டேங்குது, சேனல் டவுன் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து அட் அ டைமில் வந்து கான்ஸ்டண்ட்டாக சேனலுக்கு 2 காப்பி ரைட்ஸ் வந்துச்சு. ஒரு காப்பி ரைட்ஸ் வந்து அவன் சேனலே போயிருக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோஸ் போடாமல் மீட்டு வீடியோஸ் போடாமல் சேனல் எப்படி டெவலப் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு 1,86,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது சடனாக நம்ம சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியபோது எல்லா யூடியூபர்ஸுக்கும் தெரியும் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாங்கவே முடியாது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், பேஷன், கண்டினியூட்டி போட்டுருந்தாங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸே வந்துருக்கும். ஸோ அந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்லேயே வந்து குறைஞ்சிருச்சு. வியூஸ் கான்ஸ்டண்ட்டாக போடல, ஆடியன்ஸ் என்கேஜிங்காக வைக்கல, கண்டென்ட் நம்ம போடல. அந்த 3 ரீசனுக்காக நான் ஏன் கண்டென்ட் போடலன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் போட்டால் கொஞ்சம் காப்பி விழுது, காப்பி ஸ்ட்ரைக் விழுது. ஸ்ட்ரைக் விழுவதும் சேனல் டவுன் ஆகிட்டே இருக்குது. காப்பி விழுவதும் நம்ம போடுற வீடியோஸோட வியூஸு டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக மட்டுமே வந்து நான் கண்டென்ட் போட வச்சுருந்தேன். நடுவில் நிறையா கொலாப்ஸ் எல்லாம் வந்தாங்க. ப்ரொமோஷன்ஸுக்கு நான் இதுக்கு 2 ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். 2 ப்ரொமோஷனுமே ஒரு ப்ரொமோஷன் சேனலுக்கான ப்ரொமோஷனாக இருக்கும், இன்னொரு ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வந்து பை பண்ணுற ப்ரொமோஷனாக இருக்கும். ஸோ இந்த 2 ப்ரொமோஷன் மட்டும் நான் எதுவுமே பண்ணியிருக்கேன். 2 ப்ரொமோஷனுமே நான் ஃப்ரீயாக தான் பண்ணியிருந்தாலும் ₹10 கூட காசு வாங்க இருக்குது. ஸோ இருக்கவங்க வந்து தூக்கி வளரணும், தூக்கி விடணும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் வந்து நான் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு காசு வாங்காமல் பண்ணிட்டுருக்கேன் ப்ரொமோஷன்ஸு. இதுக்கப்புறமா வந்து நானுமே கான்ஸ்டண்ட்டாக வந்து இப்போ 3 சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் போட்டுருக்கிறது 10 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எப்படி வீடியோ போட்டேன்ற ஒரு சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வச்சு நான் பார்த்துட்டு வாங்க. ஹலோ கைஸ், பேக் டு சேனல். ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் யூடியூப்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம சேனல் கேட்க மாதிரி நம்ம விலை கணக்கு வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இதான் இந்த பேகு பார்த்தா ஒரு வெயிட்டாக இருக்குது. ஸோ ஃபோன் ஸோ வந்து வெயிட்டாக இருக்குது. நம்ம என்னென்ன ஒன்று நான் வந்து பார்க்கலாம். அந்த வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி
ஏன் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடி சொல்ல ஆரம்பிச்சாச்சு நம்ம வந்து ஹேர் ஸோ பிடிச்சவங்க வந்து ஸோ என் வீடியோ பார்த்தால் தெரியும் எப்படி அன்மெச்சூராக வந்து 7th படிக்கும்போது இப்போ நான் 9th படித்து 9th முடிய போகிறேன்னு வச்சுக்கோங்க. 7th படிக்கும்போது வந்து மேக் பண்ணி போட்டேன். இப்போ அந்த வீடியோவை வந்து யூடியூப் வச்சு 2 to 3 years பக்கம் ஆக போகுது. 2 years மேலே ஆயிடுச்சு. இன்னும் இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் இருக்குன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா யூடியூப்பில் ஒரு மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்க ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நான் பார்க்குறேன். மெமரிஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டாலேயும் வந்து இருக்கும். இன்ஸ்டாலேயுமே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 7,000 6,500 மேலே ஃபேமிலிஸ் வந்து இருக்கீங்க இன்ஸ்டாவில் ஆகும். அண்ட் வந்து யூடியூப்பில் 1,78,00,000 மேலே இருக்கீங்க. இதெல்லாமே வந்து ஓவராலாக கற்றுக்கணும் அப்படின்னா வந்து உங்கள் 1.80 lakh 85 lakh வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ரெண்டுமே சேர்த்து. நான் வந்து இதுக்காக மட்டுமே வந்து யூடியூப்பாக நான் கண்டென்ட் மேக் பண்ணல. ஸோ யூடியூப் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, அதனால் கண்டென்ட் மேக் பண்ணேன். அதே எனக்கு ஒரு ரூபா வரனா எனக்கு எப்படி இருக்குமே ஸோ அதாவது வீடியோஸே நான் கான்ஸ்டண்ட்டாக போராடிட்டுருந்தேன். நிறைய கமிட்மெண்ட் வந்து எனக்கு நானே வந்து எனக்கு கமிட்மெண்ட் வந்து உண்டாக்கிட்டேனே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரஸ்வன் ஷார்ட் ஃபிலிம் ஒரு பக்கம் இருக்குது, சிகேஎஃப் டியூன் டைம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த 2 கமிட்மெண்ட்டுக்குள்ளே எனக்கு எதுக்கு போகலாம் சூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். பட் சூன் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வந்து வீரசூரன் வந்து ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு முடிவு வந்துங்க. ஏப்ரல் மந்தில் வந்து சாங் வந்து ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி பண்ணாலும் பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். மூவி அப்டேட் வந்து எனக்குமே நெக்ஸ்ட் இயர் 2026 கண்டிப்பாக முடியாது. என்னென்னு பண்ணியிருந்தா 10th. ஸோ நான் வந்து 2025 இந்த வருஷத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து வச்சுக்கலாம். ஒரு எடிட்டிங் மட்டும் ஷெடியூல் பண்ணாமல் எப்போ வேணால் நம்ம போயிடலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம். யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் அது நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மூவியில் ஒரு வீடியோ தான் நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுட்டா யூடியூப்பில் அது ப்ரீமியராக கூட போட்டுக்கலாம், எப்போ நம்ம போடலாம். சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ டேட் வந்து ஒரு ஓட்டிங் மாதிரி வச்சு எந்த டேட்டில் வருதோ அந்த டேட் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்றது ஒரு பக்கம் வந்து சிகேஎஃப் டியூன் டைமும் முடிய போகுது, இன்னொரு பக்கம் இதை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை எப்படின்ட்டு எனக்கு வந்து இது என்னோடய விஷுவல் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இல்லுமினாட்டி வெர்ஷன் வந்து போட்டோம். அதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது வந்து ஆவரேஜாக வந்து 600 வியூஸ் பக்கம் போச்சு வீடியோஸே நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் டாப் கேட்டகரியில் அந்த வீடியோஸ் தான் இருக்கும். பிடிக்கு 600 வியூஸ் அது ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்குது 600 வியூஸ்க்கு. ஸோ நம்ம இன்னொரு கண்டென்ட்டும் மேக் பண்ணி போடலாம். வியூஸ் போகுமான்ற பயம் தான் இருக்குது எனக்குமே, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ சூன் வந்து நம்ம எல்லா மூவி ஷார்ட் ஃபிலிம் அண்டு சிகேஎஃப் டைம் எல்லாமே மேக் பண்ணி போடலாம். அண்ட் இப்போ கமிங் டு கேட்டகரி எதுக்கு வந்து யூடியூப்பை கிளிக் பண்ணின்றதை நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து யூடியூப் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. இப்போ கூட வந்து புதுசாக சைக்கிள் வாங்கியிருக்கோம். ஸோ சைக்கிள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் சைடில் வீடியோ போடுறேன் பாருங்கள். ரேலி கம்பெனி வந்து லண்டன் இம்போர்ட்டர் சைக்கிள் மாதிரி வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நிறையா என்ன வருஷம் நானும் கண்டென்ட் போடுறேன். இப்போலாம் நம்ம சேனலுக்கு ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. ஸ்டாண்டர்டாக போடுற ஒரு 100 வியூஸ்க்கு போட மாட்டேங்குது, 50 வியூஸ்க்குள்ளே தான் இருக்குது, 20 10 30 அந்த மாதிரி தான் இருக்குது வியூஸ் வீடியோ போய்கிட்டே இருக்குது. அது ஒரு மெயின் ரீசன். ஸோ யூடியூப்ன்றதை நான் வந்து இது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே ஆரம்பித்தேன். என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு ஆரம்பித்தேன், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆரம்பிச்சு, வியூஸ் ஆரம்பிச்சு, லைக்ஸ் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. மணிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் எனக்கு வந்து வியூஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஏன் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்குது, இன்ஸ்டாவில் ஏன் ஃபாலோவர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்குது, இதை பற்றி மட்டும்தான் நான் வந்து திங்க் பண்ணுறது. மணி மைண்டடாக நான் வந்து யூடியூப்காக கண்டென்ட் மேக் பண்ணி போடல. மணி மைண்டடாக பண்ணால் இதுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 30,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் யூடியூப்க்கு மட்டுமே. ஸோ அதெல்லாம் போட்ட காசோடு நான் எடுக்க முடியல, அதெல்லாம் கவலை இல்லை. ஸோ சைக்கிள் வந்து பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங் வீடியோ, அது வந்து சுத்தமாக வியூஸே போகுது. ஸோ 10-20 போச்சு. அப்புறம் இன்னும் யாருக்கும் ஷேர் பண்ணல. ஸ்டோரியில் போட்டாலுமே இன்ஸ்டாலே வந்து ஆக்டிவாக யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லைனா யாருமே வந்து ரீல்ஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து
அது பெரிய மைனஸ்னே சொல்லலாம் இன்ஸ்டாகிராம் பிடிக்கும். ஸோ நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வீடியோ மேக் பண்ணுவோம், ஸோ இப்போ எப்படி வீடியோ மேக் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவே வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சொல்லணும் இது பண்ணேன். ஸோ நம்ம வந்து யூடியூப் விட்டு கொஞ்ச நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணி இருக்கலாம். கொஞ்ச நாள்னா ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி 1 மந்த் to 2 மந்த்ஸ் அடுத்து நம்ம எப்போ வீடியோ போட்டோமே வந்து வீரசூரனோட பாசி. ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வீரசூரனோட பாட்டோட அனௌன்ஸ்மெண்ட் டேட் தான் வரும். அப்படி இது வரலன்னா ஜிடிஎஃப் ட்வின் டைமோட டேட் தான் வரும். இந்த 2த்துல ஏதாச்சும் ஒன்று அப்டேட் வந்து கண்டிப்பாக தருவேன். இந்த 2 கமிட்மெண்ட்டு இந்த வருஷத்துக்கு முடிச்சு நம்ம வந்து அடுத்தது வந்து வேறு ஏதாச்சும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது. ஸோ நானுமே வீடியோ டைமிங் வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் முடிச்சுட்டான்னு பார்த்தேன். பட் வந்து 15 மினிட்ஸ் பக்கம் போகுது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சைக்கிள்லாம் மாடிஃபை பண்ணிட்டுருக்கோம். ஸோ சைக்கிள் மாடிஃபைஸ்க்குன்ற ஒரு ஹேஷ்டேகை வந்து நான் வாங்கணுன்ற பார்க்குறேன். ஸோ நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு சிடிஎஃப் ஜோஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து வாங்கியாச்சு. கூகுளில் போய் ஹேஷ்டேக் சிடிஎஃப் ஜோஸ்ன்னு போட்டாலுமே நம்ம வந்து வருவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு சைக்கிள் மாடிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து வாங்கலான்ற ஒரு முடிவு வந்துட்டோம். அது நம்ம ப்ளூ பி மாடிஃபை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஜாரிஸ் வந்து மாடிஃபை பண்ணலான்ற ஒரு பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒரு ஷார்ட் கிளிப் போடுறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இங்கே பார்த்தவங்க அடுத்ததாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் இந்த சைக்கிள் தான் பார்த்துக்கோங்க. ஹேண்ட் பேர் ஸோ ஸ்க்ராப் கண்டிஷன்லாம் இல்லை. ஹேண்ட் பேர் மாற்றணும். அதுக்கப்புறமா பெடல் சரி பண்ணணும், செயின் அதெல்லாம் சரி பண்ணணும். காற்று வந்து டியூப் போயிருக்கா அதை பஞ்சத்து இருக்கலாம் பண்ணணும். நம்ம மட்கார்ட் ஃபுல்லாக ஓவராக வாட்டர் வாஷ் பண்ணி பெயிண்ட் எல்லாமே ஸ்டெயின் ரன் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துக்கோங்க சைக்கிள் எந்த கண்டிஷன் வந்து ஃபுல்லாக வந்து A to Z ஃபுல் கண்டிஷனும் வந்து மாடிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம எங்கே எப்படி வந்து மாடிஃபை பண்ணி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து சிடிஎஃப் ஆட்டோமொபைல் நீங்கள் போட்டாலும் நமக்கு ஒரு ஐடி வரும். ஸோ அதை வந்து நம்ம என்ன மாடிஃபை ஹெல்மெட்டை கூட நம்மளால் மாடிஃபை பண்ணி நான் ஹெல்மெட்டை கூட மாடிஃபை பண்ணேன். ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், சைக்கிளை மாடிஃபிகேஷன் பண்ணலாம், அது இருக்க என்ன ஆக்சசரிஸ் பண்ணாலுமே இந்த மாடிஃபை பண்ணலாம். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லிட்டே இருக்கோம். இது வந்து நான் மட்டுமே பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்டுமே கொலாபரேட்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி சிடிஎஃப் ஆட்டோமொபைலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட எல்லா சேனலோட லிங்க்கும் எல்லா ஐடியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ போகிற ஹேஷ்டேக் டேக்ஸ் எல்லா லிங்க்குமே ஹேஷ்டேக் டேக்ஸு யூடியூப் வீடியோஸு சேனலு இன்ஸ்டா ஐடி எல்லாத்தோட லிங்க்குமே கீழே தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம மோஹத் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 50 to 60 ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. எப்படி சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னு தெரியல. பாஸ்வேர்டு வந்து மறந்துச்சு. இப்போ நான் ஐடி அப்படியே தான் இருக்குது. ஸோ எனக்கு எப்படி ரிக்கவர் பண்ணுறேன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் ரிக்கவர் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி இன்ஸ்டா டிஎம்மாக மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து கீழே என்னோடய ஜிமெயில் ஐடியுமே தந்துருக்கேன். ஸோ அதில் வச்சு நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம், வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஸோ என்னென்னா ஃபன் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லாத்தையுமே ரொம்ப நன்றி. ஸோ நம்ம அடுத்த வீடியோஸ் போட்டால் நம்ம வந்து ஒன்று சிடிஎஃப் ட்வின் டைமாக வரும், இல்லை அப்படின்னா வந்து வீரசூரன் மூவியோட அப்டேட் ஆனால் வரும். ஸோ இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பை. தேங்க்யூ.